வணக்கம். இன்றைக்கு நம்முடன் தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசின விஷயத்தில் பிஜேபி கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி மணிப்பூர் சப்ஜெக்டை மட்டும் கையில் எடுத்து பேசினாருங்கிறத பார்த்தோம். ரொம்ப காரசாரமாக பேசாமல் சும்மா லைட்டாக அதை டச் பண்ணிட்டு வந்தாருங்கிறத பார்த்தோம். பட் அது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, விஜய் தன்னுடைய அரசியல் பற்றி காமன் சென்ஸை வளர்த்துக்கணும், காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி ஒரு காட்டமான, அது உண்மையில் பார்க்க போனால் ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் தான். அது அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. பட் விஜய் தரப்பு எந்த விதமான பதிலும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. இதுக்கு தாவேக்காவோட பதில் என்ன? ஒன்று, நீங்கள் தேர்தல் ஆணையம் குறித்து பேசிவிட்டு தான் மணிப்பூர் சம்பவத்திற்கு போனார். தேர்தல் ஆணையர்களோட நியமனம் குறித்து இன்றைக்கி மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது உச்சநீதிமன்றம் என்ன பார்வை எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதையும் மீறியும் தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்று தெரியும். தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா, ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கான்னு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி இந்த தேர்தல் தான் ஒவ்வொரு ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்துகிற இடத்துல இருக்குது. ஆனால் அதிலேயே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ தான் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முதற்கொண்டு நடந்திருக்கு. அதிலேயே இன்றைக்கி எதிர்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பிட்டுருக்கு. இந்த தருணத்தில் அதை பேசிவிட்டு அடுத்தபடியாகத்தான் மணிப்பூர் குறித்து பேசுகிறார். மணிப்பூர் குறித்து பேசின அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது, நான் வேணால் அவரை மணிப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் மணிப்பூருக்கு போங்க. மணிப்பூருக்கு போயிட்டு உண்மையிலே மணிப்பூர் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, எங்கேயும் எந்த கலவரமும் இல்லை, அங்கே எதுவும் பற்றியெல்லாம் எரியாமல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திங்கன்னா உங்களுக்கே மணிப்பூர் பற்றி தெரியாது. நான் மணிப்பூர் குறித்து நீங்கள் பாசிட்டிவாக பேசணும். உங்களோட கட்சி செய்கின்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கில் உங்கள் கட்சி நடத்துகின்ற கலவரங்களை எல்லாம் நீங்கள் பேச முடியாது. அப்படி பேசாத காரணத்தினால உங்கள் கட்சிக்காரங்களே கூட அப்படி தான் தப்பாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. நேரில் போனீங்கன்னா அறிவை நீங்கள் வளர்த்துக்கலாம். அதனால் நேரடியாக மணிப்பூருக்கு போங்க. அங்கே இருக்கிற காட்சிகளை பாருங்கள். அங்கே ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க, இங்கே பாலாரும் தேரம் தான் ஓடுதுன்னு உறுதிப்படுத்துங்க. அங்கேருந்து வீடியோ கால் கூட எங்களுக்கு பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிய பிறகு எங்களை அழைக்கு நாங்களும் உங்களோட வரோம். ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூருக்கு போகணும்னு சொல்கிறாரு. இல்லைல்ல, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி எம்பிக்கள் மணிப்பூர் கிளம்புறாங்க, அவங்க தடுத்து நிப்பாட்டுறதையும் பார்க்கின்றோம். இப்போ அவ்வளவு மோசமாக மணிப்பூர் இருக்கிறது. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மற்றவங்களாம் சரி, ஏன் பிரதமர் மோடி மேலே கூட்டிகிட்டு போங்களே, நீங்கள் உங்கள் பிரதமர் தானே, இல்லை பிரதமர் மோடி ஐயா அண்ணே நான் உங்கள் கூட வர்றையா வாங்கையா போலான்ட்டு முதலில் உங்கள் பிரதமரை நீங்கள் அழைத்து கொண்டு மணிப்பூருக்கு செல்லுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் தலைவரை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்களா எங்களுடைய பதில். ரெண்டாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, வடகிழக்கு பகுதியினுடைய மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசும்பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியல, அங்கே இருக்க அந்த போதைப் பொருள் கடத்தல் பற்றின ஒரு விஷயம் போயிட்டுருக்கு தெரியல, பர்மாவிலேருந்து சில ஊடுருவல்லாம் இருக்குது அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் அரசியல் பேசுகிறார் விஜய் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்றாரு. அது எப்படி? இல்லைங்க, நீங்கள் அதான் சொல்கிற இல்லையா, அவங்க வித்தியாசமாக ஏதாவது உளருவாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நீங்கள் அங்கே கோர்ட்டோடைய ஆர்டர் என்னவா வந்துச்சு, நீங்கள் அங்கே ரிசர்வேஷன் கொடுத்த பிரச்சனைகள் என்னவா வந்தது, இதெல்லாம் ஏன் இதற்கு எனக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குது, அங்கே இருக்கிற பழங்குடியின பகுதி மக்களை இல்லை வனத்தில் இருக்கிற மக்களை அடித்து வரட்டுற வேலைகளை ஏன் பார்க்குறாங்க, அங்கேயே இவ்வளோ பெரிய மக்கள் திரட்சி ஒன்று ஏற்பட்டுச்சு, இது எதுவுமே தெரியாத அண்ணாமலை அவர்களுக்கு எங்கேருந்து முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சுனா இவருக்கு தெரியுமா? நீ போதை மருந்து கடத்தல்ங்கிறது இவ்வளோ வருஷமாக இல்லாமல் திடீர்னு ஒன்று முளைக்குதா? நீ என்ன விதமான கதை இதெல்லாம்? நீங்கள் போதை மருந்து கடத்தல் வருகிறது, சைனாவிலேருந்து சப்ளை பண்ணுறாங்க, கட்டுக்கடங்காமல் அவர்களுடைய கையை மீறி சில விஷயங்கள் போகும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தான் செய்வாங்க. நீங்கள் விவசாயிகள் போராட்டத்தில் என்ன சொன்னாங்க, குடியரசு தின தனிக்கு டிராக்டர் போகும்பொழுது இவங்களாம் சைனாலேருந்து வந்தவங்க, பாகிஸ்தானில் வந்தவங்க, இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நீங்கள் விவசாய சட்டங்களை ஒரு வாபஸ் பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா இல்லையா மோடி அவர்கள்? அதனால் இவர்களுக்கு சாதகமாக எல்லா அவதூறுகளையும் ஒரு அள்ளித்தான் தெளிப்பார்கள். இவருக்கு மணிப்பூர் குறித்த எந்த விதமான டீட்டெயிலும் தெரியலங்கிறதா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அவர் தயவுசெய்து படிங்க, 20,000 புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, தயவுசெய்து மணிப்பூர் கலவரம் என்றால் என்ன அப்படிங்கிறத உங்கள் சார்ந்த பத்திரிகைகள் இல்லாமல் நீங்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மணிப்பூரில் குக்கியோட பிரச்சனை என்ன, மற்ற பழங்குடியோட பிரச்சனை என்னங்களாம் தெரியும் உங்களுக்கு. அதற்கு பிறகு நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல மணிப்பூரை பற்றி பேசுங்க, அதுக்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸாக நீங்கள் அதுக்கு பிறகு போகலாம். ஓகே. இப்போ பாஜகவை பற்றி விமர்சனத்தை மாநாட்டில் வச்சு பேசினார், ரொம்ப லைட்டாக டச் பண்ணி பேசினார்னு பார்த்தோம். பட் ஃபோக்கஸ்டாக அவர் ஃபுல்லாகவே தொடர்ச்சியாக திமுக ஸ்டேட்டில் ஆளக்கூடிய கட்சியாக திமுக டார்கெட் பண்ணுறாரு. பெரிய அளவில் பாஜக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க மாட்டேங்கிறாருங்கிறது அவர்கிட்ட ஒரு பெரிய குறைபாடாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்பேஸை ஏன் விஜய் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு? இல்லைங்க, ஒன்று, கொள்கை எதிரியாக முதலில் பாஜகவை நம்ம சொல்லிட்ட பிறகுதான் அரசியல் எதிரியாக திமுகவுக்கு நம்ம வரோம். பிப்ரவரி 2ஆம் தேதி வந்த கட்சியின் அறிக்கை என்பதே பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத முதலாக ஸ்டேட்மெண்ட். அதை பார்த்த உடனே இங்கே அரசியல் விமர்சகர்கள் இருப்பவர்கள், இடதுசாரிகள்லாம் இவர் வலதுசாரி பக்கம் போகாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றார். இங்கே மாணவர்களுக்கு யாரை படிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெரியாரை படியுங்கள் என்று சொன்ன அடுத்த கடமே
இவர் என்னங்க பெரியார்லாம் படிக்க சொல்கிறாரு, நீங்கள் அன்னைக்கு கூட பாஜக தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, காமராஜரை படிக்க சொல்கிற நல்ல விஷயம், அம்பேத்கர் படிக்க சொல்கிற நல்ல விஷயம், கடந்து போகிறாங்க, பெரியார் விட்டுறாங்க. ஒன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் என்று சொல்வதற்கும் ஈவேரா என்று சொல்வதற்குமான வித்தியாசத்திலே அவங்க யாருங்க, அவங்க கலர் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ பெரியாரை படிங்கள்னு சொல்வதன் மூலியமாகவே அவர் வந்து பாஜக பக்கம் இல்லை, எந்த பக்கம் இருக்கிறார். அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட அறிக்கை என்ன, சிஏ குறித்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். சிஏ வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி பீப்புள்ங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் இந்த திராவிட ஆட்சி, குடும்ப ஆட்சி, கரப்ஷன், கவடதாரிகள் அப்படிங்கிறத தாண்டி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும், பிளவாத அரசியல், நீட்டுக்கு எதிரான தொடர் நிலைப்பாடு, இது எல்லாமே பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு தான். அந்த ஃபாசிஸ்ட் போஸ்ட்னு அவங்க சொன்னதையும் பாஜக தான். அது சேர்த்து பேசும்பொழுது அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சார். அதற்கு அடுத்தபடியாக செயற்குழு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், நம்ம சொல்லதெல்லாம் குறிப்பிட்ட பார்த்தோம், அதெல்லாத்தையும் பார்த்து தான் சொல்கிறேன். அதாவது வந்து திமுக காட்டமாக திமுக எதிர்கொள்கிற மாதிரி விமர்சனம், விஜய் கிட்ட இருந்து எதிர்கொள்ள விமர்சனம் பாஜக எதிர்கொள்ள மாட்டேங்குதே. இப்போ அவங்க 200ன்னு சொல்றாங்க, 200ங்கிறது ஏளனமா இருமாப்போட 200 அப்படின்னா அவங்கள வந்து அடிக்கிறாரு. ஏன்னா பாஜக இதே வந்து 400ன்னு சொன்னாங்க சந்திக்கும் போது. விஜய் வந்து அப்போ கட்சி ஆரம்பிச்சார், பட் அவர் எந்த கருத்தும் சொல்லல, ஒன்று கவனிச்சோம். தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதானி விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் போகுது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் மொத்தமாக முடக்கிடும் போல இருக்கு அந்த விஷயத்துல. அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அது பற்றிய விஷயங்கள் வந்து அவர் ஏன் கருத்து பேச அமைதியா இருக்காரு. சம்பல் பகுதியில் பெரிய பிரச்சனை, யூபியில் பெரிய பிரச்சனை பார்க்குறோம். பல இடத்துல வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை பற்றிலாம் ஏன் வந்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லை, ஒன்று நீங்கள் வந்து இந்த 400 குறித்து ஏன் கருத்து சொல்லலை, 200 குறித்து ஏன் கருத்து சொல்கிறாருன்னு கேட்டீங்க. அதாவதுங்க, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை. நம்ம சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் என்பது 2020 சட்டமன்ற தேர்தல். இங்கே அரசியல் எதிரியாக பாஜக இருக்கிறார்களா அல்லது திமுக இருக்கிறானா? நம்மளோட திமுக தான் இருக்கிறாங்க. அந்த அரசியல் எதிரியை அகற்றுவதற்காகத்தான் நாம் இங்கே களமாடுகிறோம். தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய ஃபோர்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து நாங்கள் 11% வாங்கிட்டோம், 11% வாங்கிட்டோம்னா அதில் கூட்டணி கட்சிகள், அன்புமணி அவர்களுடைய வாக்குகள், ஓபிஎஸோட வாக்குகள், தினகரனுடைய வாக்குகள், மற்ற சின்ன சின்ன ஜாதி அமைப்புகளோட வாக்குகள்லாம் சேர்ந்து தான் 11%. நீங்கள் மறுபடியும் இதிலிருந்து வீழ்த்தப்பட்டு உங்களுடைய பழைய நிலைமையான 3%, 4%க்கு மறுபடியும் தள்ளப்படுவீர்கள். அதுதான் வந்து நீங்கள் அந்த தேர்தல் களத்தில் பார்ப்பீங்க. அதனால் இவர்களை இந்த தேர்தல் அரசியலின் பொருட்டு பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்களை வந்து நம்ம பேசணும், ஏன் நீங்கள் அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுகவை நாங்கள் வீழ்த்த வந்திருக்கிறோம். அப்போ திமுக செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. திமுக செய்ய மறுக்கிற விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் நாங்கள் இது அணுகிறோம். அதே இடத்துல கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து பாசிசம் என்று பேசுவதும், அவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு முரண்பாடான கட்சியாக, தமிழகத்திற்கே முரண்பாடான கட்சியாகத்தான் எங்களுடைய பார்வை இருக்கிறது. நாங்கள் என்னோட கொள்கையை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டான கட்சி தான் பாஜக. நீங்கள் வந்து சமூக நீதி குறித்து பாஜக மேலே பேச முடியுமா? பேசவே மாட்டாங்க. நீங்கள் வந்து பிஜி அட்மிஷன், எம்பிபிஎஸ் அட்மிஷன் வருது, அதில் வந்து பாஜக அஃபிடாவிட்டில் என்ன போடுறாங்க, அவங்க வந்து சொல்லும் பொழுது ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் உள்ளே வந்தால் தரம் குறைந்துவிடும், தகுதியற்றவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் உங்களோட சமூக நீதி பார்வை. இங்கே இருக்க தமிழக கட்சிகள் தான் போராடி நீங்கள் பிஜி அட்மிஷனில் எல்லோருக்குமான கதவுகளை திறந்து விடுறாங்க, ரிசர்வேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சமூக நீதிக்கு எதிரானவர்கள், மதச்சார்பற்ற நம்ம சொல்கிறதுக்கும் அதற்கும் எதிரானவர்கள். அந்த கட்சி கொள்கை ரீதியாக எப்பொழுதும் நாங்கள் எதிர்த்து கொண்டே தான் இருப்போம். அரசியல் ரீதியான எதிரி என்று வந்தால் அது இங்கே திமுக தான் அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கும். இப்போ விஜய் வந்து தன்னோட அரசியல் பயணத்தை தான் முதல்வர் ஆரம்பிக்கிறாங்கிறத பார்க்குறோம். ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு புள்ளியில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் அரசியலுக்கு தான் கட்டமைக்கிறார். இந்த இடத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கிளாரிட்டிலேருந்து வந்தாருங்கிறது அவர் அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கல. ஃபஸ்ட்டு அவர் அரசியல் ஆரம்பிச்சோன்னா திமுக ஆட்சியை வந்து அகற்றணும், மக்கள் விரோத அரசுன்னு சொல்லி குறிப்பிடார். மக்கள் விரோத அரசு இது எதனால் ஆட்சிங்கிறதெல்லாம் பட்டியலிட வேண்டிய விஷயம். இந்த 3 ஆண்டுகளில் என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியடில் இருக்கும்போது தான் வந்து அவர் எதுவுமே பேசலை. இப்போ ஸ்டாலின் பீரியடில் இருக்கிற திமுக என்ன மக்கள் விரோதமாக செஞ்சிச்சுங்கிறதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு ஒன்று. ஆனால் அந்த ஆட்சி அகற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது சரி, திமுக ஆட்சி அகற்றன்ற ஒரு அரசியலை புரிஞ்சுட்டு அதுதான் தன்னோட கோர் அஜெண்டாவை வச்சுக்கிட்டா கூட திமுக அரசு இங்கே எதன் அடிப்படையில் இங்கே கெயின் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இங்கே தொடர்ச்சி வெற்றி பெறாங்கன்ற ஒரு சூச்சம் ஒன்று இருக்குது. அது ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற பிஜேபிக்கு எதிரான அரசியலை ரொம்ப வலுவாக கட்டமைக்கிறாங்க. அதுக்கான ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த வெற்றியை அறுவடை பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அப்போ திமுக வீழ்த்துன்னு நினைக்கிற அவர் திமுக எதிர்ப்பு அரசியலை செய்கிறாரு. அதே இடத்துல திமுக எதன் அடிப்படையில் இங்கே வாக்கு அறுவடை பண்ணதோ அந்த பிஜேபி எதிர்ப்புன்னு அவங்க அவர் பண்ணிட்டு இருக்கல, அதை இவர் கையில் எடுத்ததானே அந்த வாக்குகள் பிரித்து இவரை வெற்றி பெற முடியும். அந்த விஷயத்தை ஏன் இப்போ திமுக வந்து ஒரு பாசிச பாஜகன்னு குறிப்பிட்றாங்க, மோடி வந்து ஒரு அதானி நண்பர்னு குறிப்பிட்றாங்க. அவங்க பண்ணக்கூடிய பல விஷயத்தை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. விஜய்லாம் அந்த இடத்துல ரொம்ப சைலண்டாக இருந்தாரா, அமைதியாக இருந்தாரா, எப்படி வந்து திமுக வீழ்த்த முடியும்? இல்லை, நீங்கள் சொன்னதில் திமுகவை அகற்றப் போகிறேன் என்று சொல்கிறார்.
அதே நேரத்தில் கொள்கை எதிரியாக பாஜக சேர்த்து சொல்கிறார். நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் திமுக மட்டும் தான், நாங்கள் பாஜகவை தொடவே மாட்டோம், பேசவே மாட்டோம் சொல்ல. செயற்குழு தீர்மானங்கள்லையும் அது வக்ஃபு போர்டாக இருக்கலாம், இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக இருக்கலாம், இது பாஜகவிற்கு எதிராகத்தான் நம்ம பேசிட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களும் பேசுகிறோம். அதனால் கொள்கை எதிரிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அடுத்ததாக நம்ம திமுகங்கிற கட்சிக்குள்ளே வரும். நீங்கள் திமுக பேசும்பொழுது பாசிச பாஜக, அதானி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அதே அதானி இங்கே முதலமைச்சரை சந்தித்தாரா இல்லையா, துணை முதலமைச்சர் சந்தித்தாரா இல்லையா, அவங்க மறுமணம் சந்திச்சாரா இல்லையா, அந்த கேள்விகளுக்கு அவங்க அவங்க மௌனமா கடந்து போறாங்க. நீங்க இந்த மாதிரி மௌனமா கடக்கல, அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அது அவதூறு, அதை பேசினா கைது செய்யப்படுவீங்க, நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரா? சரி, ஓகே. அது உண்மை நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியும். இங்க மின்மாற்றி ஊழல் ஒன்று நடந்துச்சு, நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஊழல் நடந்துச்சு. அது குறித்து அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதே திமுகவும் பாஜகவும் இன்னைக்கு முரசொலி வழக்கு நடக்குது. எல்முருகன் அவர்கள் போட்ட வழக்கு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்றாரு, நீங்க அவதூறு வழக்கு போடுறாங்க, இல்லை நாங்கள் ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாசிச பாஜக சித்தாந்த ரீதியான எதிரி. அந்த சித்தாந்த ரீதியான எதிரியுடன் இவர்கள் கைகோர்த்து செல்வதற்கு எல்முருகனே பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அது உயர்நீதிமன்றமாக இருக்கலாம், உச்சநீதிமன்றமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வழக்கட மன்றத்தில் போய் அதை சந்தித்து அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதை பெற்றுக் கொடுத்துருக்கணும். இல்லை நாங்கள் பெருந்தன்மையோட விட்டு கொடுக்குறோம். யார் நம்மளை பெருந்தன்மை விட்டு கொடுக்க சொல்கிறா? ஏன் உங்களுக்கு கொள்கை முன்னாடி இப்போ இல்லாமல் போயிடுச்சா? அப்போது இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற திமுக நம்ம மிக தெளிவாக கொள்கை எதிரி என்று சொல்லிய பிறகு நம் கொள்கை எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் விரிவாக சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் அதானி ஊழல் குறித்தாலும் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக பேசுவோம். நீங்கள் அதை தாண்டி இன்னைக்கு இருக்கின்ற நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி மழை வெள்ளம் பிரச்சனை இருக்கா, அந்த மழை வெள்ளம் குறித்து நம்மளுடைய பார்வை என்ன, அதில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்க தவறிட்டாங்க, இல்லை திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள் மாதிரி வேறு எங்கும் சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அந்த களத்தில் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இங்கே நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தினந்தோறும் நடக்கின்ற கொலைகள், இது குறித்து அதிகமாக பேசணும் அப்படின்னு நினைக்கின்றோம். தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொருட்டு இல்லைங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. மழை வெள்ள பிரச்சனையை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ இன்றைக்கி அதான் சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை குறிப்பிடுறீங்க. அதுக்கு தாவேக்கா என்ன செஞ்சு, விஜய் என்ன செஞ்சார்? நம்பர் 1, எங்களுடைய தோழர்கள் இப்போ மட்டுமல்ல, மக்கள் இயக்கமாக இருந்த காலத்திலிருந்தே இந்த மழை வெள்ளத்திற்கு அவருக்கு என்ன நிவாரண உதவிகள். இப்போ நான் அன்றைக்கி சென்னையில் மழை ரொம்ப பெய்யல, முதல்ல சென்னையில் கம்மியாக தான் மழை பெஞ்சுது. சில இடங்களில் ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் பெஞ்சுது. அந்த இடங்களுக்கெல்லாம் இப்போ அம்பத்தூரில் எங்களுடைய மாவட்ட தலைவர் பாலமுருகன், அதே மாதிரி மத்திய சென்னையில் பூக்கடை குமார், அதே மாதிரி ஈசிஆர் சரவணன், இவங்கெல்லாம் போய் அவங்களால என்னென்ன உதவிகள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த உதவிகளை தொடர்றாங்க. இல்லை, நீங்கள் கட்சி ரீதியாக நிர்வாகிகள் செஞ்சது சொல்கிறீங்க. ஆமாம், கட்சியின் தலைவர் என்ன பண்ணுறாரு? அவர் எப்போ மக்களை கட்சியின் தலைவர் பிரச்சனையில் இருக்காங்க, கண்டிப்பாக மாற்றுன்னு சொல்கிறாரு தானே? ஆமாம். இப்போ மக்கள் பிரச்சனை மாற்ற அவர் என்ன செஞ்சார்? இல்லை, அதான் நீங்கள் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் பிரச்சனை நடந்த பின்னர் நீங்கள் போய் களத்துக்கு போகிறது, ஃபோட்டோஷூட் எடுக்கிறது, இந்த அரசியல் தேவையற்றது. நீங்கள் உண்மையிலே செய்திருக்க வேண்டிய விஷயம்ங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் என்ன செய்தீர்கள் கேள்வி. நான் டீட்டெயிலாகவே பேசுகிறேன். நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்வி. நடந்த பிறகு களத்திற்கு போகணும், துணை முதலமைச்சர் போகணும், முதலமைச்சர் போகணும், அங்கே இருக்கிற மக்களை மீட்கணும், அது இல்லை. இந்த நிகழ்வு நடந்ததற்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருந்தோம். நீங்கள் 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய தான் போகுது, அதில் பிரச்சனை, அதில் மாற்றம் இல்லை வேறு இடத்துல ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெய்யலாம். அதற்கு நம்ம என்ன செய்தோம் என்று கேட்டால் எதுவுமே செய்யாமல் தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்து பாடம் கற்றுக்காமல் இருக்கும் தான் எங்களுடைய. இப்போ நான் கேட்குற விஷயம் 2. மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு நிற்கிறாங்க. ஆமாம். அப்போ அந்த நேரத்தில் இதுக்கு போய் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. தீர்வு என்னன்னு கேட்டால் நிரந்தர தீர்வு, இந்த மாதிரி பிரச்சனை எப்பயும் வராத மாதிரி பண்ணுங்கிறீங்க. மக்கள் அங்கே தண்ணியில் நின்றுருக்கான், அவன்கிட்ட நீங்கள் உட்காந்து கிளாஸ் எடுப்பீங்களா? இந்த பிரச்சனைங்கிறது லாங் டைம் கோல், அது விஷயம் சரிங்களா? அது ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது. நாளைக்கு விஜய் சிஎம் ஆகிட்டா கூட அவரால் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது. இந்திய அரசு இது சார்ந்து என்ன விதமான புவிசார் அரசியலில் என்ன மாதிரி என்விரான்மெண்ட் பாலிசி வகுக்கிறாங்க அப்படிங்கிறத சார்ந்தது, குளோபல் வார்மிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற விஷயம், அது இந்தியாவில் மட்டும் முடியாது, ஒட்டுமொத்த உலகமே கண்ட்ரோலாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை சரி செய்ய முடியுங்கிறது. என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒரு நீண்ட டெப்தான பாலிடிக்ஸ், அது வேற விஷயம். அதை பற்றிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் இந்த விஷயத்தில் மோடியை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல. விஜய் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ஸ்டாலினை பற்றி கேட்டால் மட்டும் அவரால் எதுவும் பண்ணிட முடியாது. 1. 2வது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் நேரடி இப்போ பாதிக்கப்பட்டிருக்கான். தண்ணி வந்துருச்சு சார், கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு பிரச்சனை இருக்குங்களா, இப்போ அவன்கிட்ட வந்து அந்த கிளாஸில் எடுக்க முடியாது. அவனுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு எதோ நடக்க போகுதுன்னு பற்றி அது மக்களுக்கே புரியாமல் சொன்னீங்கன்னா அன்னிப்பட்டில் போவார் விஜய் அவங்ககிட்ட இருந்து. நம்பர் 1, நான் தான் சொன்னேன், எங்கள் தோழர்கள் என்ன பண்ணுறாங்கிறத நான் சொன்னீங்க. இன்றைக்கி தண்ணியில் நின்று கஷ்டப்படுறவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் செய்யறாங்க, புரிஞ்சுக்க சார். நீங்க எல்லா இடத்துலயும், ஏன்னா நாளைக்கு ஓட்டு அவர்தான் கேண்டிடேட் இல்லங்க. அவர் 234 இடத்துல அவரை நிக்க போறாரு. சிஎம் கேண்டிடேட் அவர் தானே சார். சரி, 234 இடத்துல அவரை நிக்க போறாரு. நீங்க மாவட்ட நீங்க அதாவது ஒரு விஷயம், நீங்க சரி விழுப்புரத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா விழுப்புரம் மாவட்ட செயலரோ இல்ல சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ மக்கள் கேள்வி கேட்கல, முதல்வர் எங்க போனாரு என்னன்னு கேக்குறாங்க. அதான் இயல்பு.
அப்படி இருக்கும்போது இவர் முதல்வர் வேட்பாளர்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். அப்படிங்கும்போது இவரில் போய் அதை அட்ரஸ் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா இடங்களுக்கும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர் போறாரா, எல்லா இடத்துக்கும் துணை முதலமைச்சர் போறாரா, இல்ல ஒவ்வொரு இடங்களுக்கும் அமைச்சர்கள் மட்டும் பார்ப்பாங்கன்னு சொல்றாரா? அது எப்படி முதல்ல சாத்தியமாக சார் இருக்கு? அவங்களுக்கு மாற்று நீங்க சொல்றீங்க, அவங்க தப்பா பண்றாங்க, அதுக்கு மாற்று சக்தி உங்களை சொல்றீங்க. தப்பா பண்றதுக்கான மாற்று என்ன, நீங்க கேட்டதால டீட்டெயிலா நீங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த புவிசார் அரசியலாம் சொன்னீங்களா, நான் வந்து இந்த மழையை கணிக்க தவறிட்டாங்க, ஐஎம்டி சரியா வேலை செய்யல, அந்த இடத்துக்கு வரல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கா, அது எங்க இருந்து வந்தது, தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்தது? சுனாமி வந்த பிறகுதான் நமக்கு வந்து பேரிடர் அப்படிங்கிற ஒரு பேரிடர் மேலாண்மை சட்டமே வருது. அந்த சட்டம் சொல்ற விஷயங்கள் என்ன? நீங்க பேரிடர் மேலாண்மைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த குழு ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டும். முடிவுகள் என்ன கேட்டீங்கன்னா, தயார் நிலையில் நம்ம சில விஷயங்களை வைக்கணும். சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று வருது, இன்னைக்கு ஒரு வேளை சுனாமி வந்தால் நம்ம தயார் நிலையிலே இல்லை, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ் வேலை செய்யாது, கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் பிரிக்கப்படாமல் இருக்கின்றன, அந்த அலுவலகம் வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது தூத்துக்குடி திருச்செந்தூர் மழை பெய்யுது, வரலாறு காணாத மழை, 100 வருஷமா அந்த மழையே பெய்யல, சரி ஓகே அங்கே விட்டுட்டீங்க. அதற்கு பிறகு நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மழை திடீர்னு மாறிச்சு, பெங்கல் புயல் அங்கே நடக்கும் நினைச்சோம், இங்கே நடந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், எந்த இடத்தில் நடந்தாலும் நீங்க என்ன தயார் நிலையில் இருந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த ஊர்ல ஒருவேளை கஜா புயல் மாதிரி மரம் விழுந்தா நாங்கள் ஒரு 10 மரம் இருக்கிற மிஷின் வச்சிருக்கிறோம், நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ. நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு 2 போட்டாவது வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் மாநில பேரிடர் மேலாண்மை டீம் மாதிரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை டீம்ஸ் வச்சுருக்கோம் இந்த மக்களை அதுதான் அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை நாம் செய்திருக்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் வந்து பேரிடர் மேலாண்மைங்கிறது, பேரிடருங்கிறது வெள்ளம் மட்டுமல்ல, புயல் மட்டுமல்ல, வறட்சியாகவும் இருக்கலாம். அப்போ அதனால தான் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுங்கப்பா, நீங்களாம் பேரிடரோட தான் நம்ம என்ன வாழ்ந்தாகணும், அது தவிர்க்க முடியாது. நீங்கள் சொல்கிற அதில் நான் ஒத்துக்கிறேன், ஜியோ பாலிட்டிக்ஸ் அது மாறிடுச்சு, நீங்கள் கிளைமேட் சேஞ்செலாம் நிறைய நடந்துருச்சு, அதனால் ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும், பேரிடர் வந்துட்டே தான், பேரிடர் அந்த பேரிடரை சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்துக்குங்கிறதா அந்த ஆக்ட் சொல்லுது. அதை நம்ம செய்யாமல் மழை வந்த பிறகு விழுப்புரத்தில் வரலாறு காணாத மழை, திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை, இனி எவ்வளோ காலத்துக்கு இதை பேசிகிட்டே இருக்க போறீங்கன்னா எங்களோட தகவல் கேட்கின்ற சார். அவரோட அறிக்கை ரைட் சார், அவரோட அறிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அது மாற்றம் இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டு தண்ணியில் இருக்கும்போது அவர் வந்து மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து அந்த பொருட்கள் கொடுப்பாரார் கேட்டால் வந்து அவர் ஒரு பெரிய பிரபலம், போனால் கூட்டம் கூடிரும், அது இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அப்படின்னா இப்போ கடைசி வரையும் அவர் சிஎம், மக்கள் நாளைக்கு எலெக்ஷன் வந்தாலும் அவர் போனால் கூட்டம் கூட தான் செய்ய போகுது. அப்போ நாளைக்கு வீட்டில் உட்காந்து ஜெயிச்சு நேராக சட்டமன்றத்துக்கு வந்துடுவார், சட்டமன்றம் வந்தால் கூட அங்கே என்ன கூட்டம் கூட்டின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். புரியல அவர் விஷயம். அவர் இன்னும் தன்னோட ஸ்டார் வேல்யூ அப்படியே மெயின்டைன் பண்ண நினைக்கிறாரா, ஏன் வெளில வர மாட்டேங்கிறாரா, அவர் என்ன பண்ண நினைக்கிறார்? அவர் ஸ்டார் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறாரா இல்லையா, இல்லை மக்கள் வந்து நான் பொதுமக்கள் எங்களுடைய தோழர்கள் கட்சி நிர்வாகிகளை சொல்ல, அவர்கள் இவரை வந்து ஒரு கட்சி தலைவராக பார்க்குறாங்களா இல்லை இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ டிபி சித்திரத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 300 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்கணும், நேரடியாக போகலாம், அந்த குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. களத்தில் பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த ரசிகர்களாக இருப்பவர்கள் பெரிய கூட்டம் கூட்டாங்க, பெரிய ஸ்டார் வந்திருக்காரு, நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பெரிய கூட்டம் கூடி அதனால ஒரு தள்ளுமுள்ள ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் நாளைக்கு என்ன சொல்வீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் வீட்டில் இருந்தே கொடுக்க தெரியாதா, இல்லை ஏன் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களும் எழத்தான் செய்யும். அதுதான் உதாரணத்தோட சொல்றேங்க. கள்ளக்குறிச்சிக்கு நேரம் தானே போனாரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்ஜிஆரோட பெரிய ஸ்டார் இல்லை சார் விஜய், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அரசியலுக்கு வரும்போது மக்களா கலக்க ஆரம்பிச்சிட்டாரு, கீழே இறங்கினார், வேலை செஞ்சாருங்கிறத நம்ம பார்த்தோம். இவர் வந்து இன்னும் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டு இருந்தார், ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்திட்டாரு, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு காமனான இஷ்யூவில் மக்கள் ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டு விழுப்புரம் பகுதியில் மக்கள் வந்து மழையில் பாதிக்கப்பட்டாங்க, ஒன்று கவர்மெண்ட் கொடுத்த நிவாரண உதவி 2000 எங்களுக்கு பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து எங்களுக்கு வயலாம் வீணாக போச்சு, எங்கள் வாழ்க்கை எதிர்காலம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. போராடுற மக்கள்கிட்ட வந்து நிற்கணுங்கிறது ஒரு அடிப்படை ஒன்று இருக்குல்ல. ஒரு மாற்றுன்னு சொல்கிறவர், இந்த திமுக அரசை கலைக்கணும், அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர், அவரோட அரசியல் எப்படி இருக்கணும், அவர் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கணும். இல்லை நான் தான் சொல்கிறேன், நீங்கள் உதாரணங்களோட சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நேரடியாக தானே போனார், போய் எதுவுமே பேசல, அட்ரஸ் பண்ணவே இல்லையே. ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வரலாம். அந்த மருத்துவமனை வளாகத்தில் இறங்குறாரு, மருத்துவமனைக்குள்ளே போகிறதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் காட்சிகள் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். பெரிய தள்ளுமுள்ள நடந்துச்சா இல்லையா? இந்த விஷயத்தை நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க? அதாவது அவர் வெளில வந்தா கூட்டம் கூடிரும், கண்டிப்பா மாறும். நீங்க என்ன சொல்ற இல்லையா, நாளைக்கு நடைபயணம் போக போறாரு, சுற்றுப்பயணம் போக போறாரு, இது மாறித்தான் ஆகணும் சார். இது மாறிதான் ஆகணும். இல்லை, நான் ஒரு சிம்பிள் விஷயம், விஜய் இன்னைக்கு பெரிய உச்சகட்ட ஸ்டார், அவர் வந்து பொது வழிக்கு வந்தாருன்னா இன்னைக்கு 1000 பேர் கூடுவாங்க, சரி, லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. லட்சக்கணக்கான பேர் வருஷத்துல 300 லட்சம் கூட்டிகிட்டே இருக்க மாட்டான், அவனுக்கு வேலை இருக்கு. அவர் வந்து நாளைக்கு ஒரு எல்லாருக்கும் தன்னை ரீச் பண்றது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா
ஒவ்வொரு நாள் ஒரு புது புது ஆளுக்கு ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சிருவாங்க. அவர் வெளில வரதே அபூர்வம் வச்சிருக்கிறதுனால அவரை பார்க்க இவ்வளோ பேர் வராங்க. அவர் ரெகுலர் ஆக்டிவிட்டி அதை மாற்றிட்டாருன்னா அது அவர் சாதாரண நபர் ஒரு மாதிரி ஆயிடுவார். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு ஆயிரும். அந்த விஷயத்தை அவர் வந்து ஆகக்கூடாது, நம்மள வந்து நமக்கான ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, நான் தான் சொல்கிறேன். நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் உதாரணமே சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்த களத்துக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட படத்தோட முடிவில் தான் வந்தார். ஒன்று. இன்னொன்று, அவர் அரசியல்வாதியாகத்தான் வெளியே வந்தார். இன்னைக்கு இவர் அரசியல்வாதியாகத்தான் வெளியே வருகிறார். ஆனால் அந்த புரிதல் மக்களுக்கும் தொடர்ச்சியாக இருக்கா, எல்லா மக்களுக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து உச்சபட்ச ஸ்டாராக இருக்கார். இன்னைக்கு அதுதான் சிக்கல். நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதை கம்பேர் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் இது ரெகுலராக நடக்க போகுது. நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நீங்கள் அதற்கு பிறகு இல்லை டிசம்பர்லேயே சொன்னாங்க, மேபி ஜனவரிக்கு பிறகு இருக்கலாம், இந்த நடைபயணம் சுற்றுப்பயணம் போய் அவனுடைய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. அவர் போக தான் போகிறார். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெகுலராக அது மாறும். அப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது மாறும். அப்போ அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. புரிஞ்சுக்கு. அதாவது வந்து இப்போ விஜய் வந்து ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ அவர் நாள் குறித்து வச்சுக்கிறார், ஜோசியரை கேட்டு நாள் குறித்து வச்சுக்கிறார், அன்றைக்கி தான் மக்களை சந்திக்க வர போகிறார். இப்போ அது வரையும் மக்கள் எவ்வளோ கஷ்டம்னாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இல்லையே, நாங்கள் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இந்த மழை வெள்ளத்துக்காக 2 அறிக்கைகள் கொடுத்தோம் சார். ட்விட்டரில் அரசியல் செய்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதுனாலையும் மக்கள் பிரச்சனை தீர்ந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் மறுக்கிற விஷயம் அவரே அதை சம்பிரதாய தோழர்கள் செய்கிறத நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லை, அவரே அதை சம்பிரதாய அரசுன்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அந்த சம்பிரதாய அரசில் திரும்ப அவரே ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறேன். அது மாற்றப்படும் சொல்றாரு அவரு. ஆமாம், அப்போ அதுக்கு நான் மாற்றத்தை நான் காமிச்சுக்கணும்ல. இல்லைங்க, அதாங்க நீங்கள் இந்த சம்பிரதாய அரசியல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, வேற வழி இல்லாமல் நாங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாரு. நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை என்னன்னா, இந்த தோழர்கள் களத்தில் நிற்கிறத நீங்கள் ஏற்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் இவரே போய் எல்லாம் செய்ய முடியுமானா எந்த ஒரு கட்சினாலும் செய்ய முடியாது. நீங்கள் முதலமைச்சரே போய் செய்வார், துணை முதலமைச்சரே செய்வார், எதிர்கட்சி தலைவரே போய் செய்வார்னா யாராலையும் செய்ய முடியாது சார். அதிகாரிகள் வேறு சார், நல்ல அதிகாரிகள் அவங்க வந்து அதுக்கான அவங்க வந்து மக்களோட பிரதிநிதியாக இருக்காங்க. பிரதிநிதிகளுக்கான ரெஸ்பான்சிபிள் வேறு. இவர் வந்து பிரதிநிதி கிடையாது, இவர் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் தான், அவ்வளோதான். நாளைக்கு ஒரு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து அவர் என்ன வாக்க போகிறாங்கிறது அதுக்கு பின்னாடி தான். அது வரையும் இவர் வந்து எல்லாரும் மக்களோட கலந்தாகணுங்கிறது அவருக்கு. அதாங்க நான் சொல்றேன், நீங்க கலந்துக்கிட்டாங்க. நீங்க எதிர்பார்ப்புங்கிறது நீங்க விழுப்புரத்துலயும் இவரே இருக்கணும், கடலூர்லயும் இவரே இருக்கணும், திருவண்ணாமலையிலும் இவரே இருக்கணும், ஊத்தங்கரையிலும் இவரே இருக்கணுங்கிறது நடக்காதுன்னு நான் சொல்றேன். யாருக்குமே சாத்தியம் இல்லை நான் சொல்றேன். ஓகே சரி, எங்கேயும் சாத்தியமே இல்லை. இப்போ நான் என்னன்னா, அவர் விழுப்புரத்துக்கு போனார், ஏன் திருவண்ணாமலைக்கு வரல, புதுச்சேரி வரல நான் கேட்கல. அவர் எங்கேயுமே வராம இருந்தாருன்னு தான் கேட்கறேன். அது எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் அவர் எங்கேயுமே பார்க்கல. சப்போஸ் நான் விழுப்புரத்தை பார்த்து நான் கேட்டிருக்க மாட்டேன், திருவண்ணாமலையில் பார்த்துருந்தா ஏன் வந்து விழுப்புரம் வரலன்னு கேட்டிருக்க மாட்டேன். அதான் நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இவர் மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சி தலைவரும் போக முடியாத அளவிற்கு சரி செய்யணுங்கிறத அவருடைய நோக்கம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று நான் மறுபடியும் சொல்வது என்னன்னா, இதற்கான தேவையே இல்லாத அளவிற்கு ஒரு அரசாட்சியை நீங்க பண்ணுங்க, நாங்க வந்தாலும் அதை செய்வோம் தான் சொல்றோம். முதல் பாயிண்ட் அதுதான். அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற தற்காலிக நிவாரணம் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு எங்களுடைய தோழர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை தொடர்ச்சியாக செய்வாங்க அப்படிங்கிறத அவருடைய பாயிண்ட். அம்பேத்கர் குறித்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டார். அவரோட தலைமையில் நடந்த ஒரு புக் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட ஆனந்த் டெல்டும்டே, அம்பேத்கருடைய பேரன். அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் மீதான ஒரு விஷயத்தை, அவர் எண்ணெயை வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கார். அப்படிப்பட்ட நபர்லாம் வச்சு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடமான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அது விஜய் கலந்துக்கூட நிகழ்ச்சி. அது குறித்து கண்டன அறிக்கை எதுவுமே வச்சு பதிவு பண்ணாமல் இருக்கார். இல்லைங்க, நீங்கள் இந்த ஈவெண்ட்லேயே நீங்கள் விகடன் ஆசிரியர்கள் பேசும்பொழுது இதே வார்த்தை தான் சொன்னார். இன்றைக்கி நாளைக்கு இந்த நிகழ்வு குறித்து பேசுகிறவர்கள் நீங்கள் வந்து அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, டுக்குடே கேங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிச்சயமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அவரும் இதை பதிவு தான் செய்தார். அதே நேரத்தில் நீங்கள் அவர் நீதியரசர் சந்துரு பக்கத்தில் இருந்தார், முன்னாள் நீதிபதி. அவர் பக்கத்தில் தான் அவர் உட்கார்ந்துருந்தார். இவர் வந்து நீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கார். அவர் ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் வந்து அண்ணாமலை மாதிரியான மறுபடியும் அந்த முட்டாள்களுக்கெல்லாம் நாம் மறுபடியும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறதா. ஏன்னா அவர் தெரியாமல் பேசலை, தெரியும் அவருக்கு. இந்த ஈவெண்ட்டை வேறு மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணணும், இதை வந்து ஒரு அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போது நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் இப்போது ஏற்கனவே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக அந்த மேடையிலே பேசப்பட்டது. அதற்கு பிறகு மறுபடியும் இது குறித்து நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதா எங்களுடைய. அம்பேத்கர் குறித்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து திருமாவளவன் பற்றி விஜய் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார். அவர் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டார். அவர் சில ப்ரெஷர்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். பட் அதுக்கு மறுப்பு வந்து திருமாவளவன் சைடில் உடனடியாகவே அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு விஜய் விட்டுருந்து எந்த விதமான பதில் இல்லாமல் இருக்குது. அது எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, எங்களோட தலைவர் வந்து அவரோட மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல இருந்து பல அறிக்கைகளை திருமண பல இடங்களில் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அவங்க வந்து முதலில் இந்த ஈவெண்ட்டு குறித்து விரிவாக பேசினார். முதலமைச்சர் கலந்துக்கிற மாதிரி ராகுல் காந்தி, அப்புறம் இந்து ராம் அவங்க கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு தான் எங்களுடைய மாநாடு நடந்தது. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்
இவர் கலந்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். மாநாடு முடிந்த பிறகும் சொன்னாங்க. அப்பொழுதும் வந்து ஒரு அரசியல் பேசுவாரான்னு கேட்டு அரசியல் பேச மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நான் கலந்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு இடத்துல தான் நிற்கிறார். ஆனால் நீங்கள் அந்த தாய் சொல் அவர் எழுதும் பொழுது திமுக நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, இல்லை திமுக கூட்டணி கட்சி என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நம்ம இந்த கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலும் சொல்கிறார். அப்போது முதல்ல கலந்துக்கலான்னு ஒரு இடம், அதுக்கு பிறகு திமுக என்ன நினைக்கணும் ஒரு இடம், அதற்கு பிறகு நான் கலந்து கொள்ளவே இல்லைங்கிற ஒரு இடம். அப்போ நம்ம எப்படி இயல்பாக புரிஞ்சுக்கும்? விசி கலந்து ப்ரெஷர் இல்லை, விசிக்கோட தோழர்கள் இதில் நீங்கள் அவசியம் கலந்துக்க வேணாம் தலைவர்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா பரவாயில்ல. இல்லை, அதாவது அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் திருமாவளவன் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் சைலண்டாக இருக்காரே, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பு சொல்லிட்டாரு. பட் விஜய் அவர்கள் அமைதியாக இருக்காரு, ஏன் வந்து அவரோட எதிர்வினை ஆட்டல அப்படி? இல்லைங்க, அதான் நீங்கள் நாங்கள் வந்து திமுக ப்ரெஷர் இருக்குங்கிறது நீங்கள் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. திமுக ப்ரெஷர்னால தாங்க அவர் கலந்துக்கல, வேறு எந்த ஒரு காரணம் இருக்க முடியும்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இன்றைக்கி மற்றபடி இல்லை, எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, இயல்பாகவே இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, முதலமைச்சரை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுனால கூட்டணியெல்லாம் மாறிடும் நான் நம்பலை, நீங்களும் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கின்ற அப்படின்னா அவர் இயல்பாக வந்து கலந்துட்டு இருந்திருப்பார். அதனால தான் இந்த 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 புத்தகத்தில் அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இந்த புத்தகத்தில் அவரும் பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு குறித்து அவர் யோசித்து கொண்டு இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆம், யோசித்து கொண்டு தான் இருப்பார். நீங்கள் ஆமாம்மா எங்கள் தலைவர் சொல்கிறது சரிதான், என்னுடைய மனசாட்சி அங்கே தான் இருந்துன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை, 2 பேர் சொன்னாங்க. ஆதவர்ஜுனோட சொன்னார் என்னோட மனசாட்சி இங்கே தான் இருக்குன்னு சொன்னார். நீங்கள் கூட்டணியோடைய அழுத்தத்தில் தான் அவர் அப்படி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அது வந்து நான் தவறெல்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து ஏன்னா திமுக கூட்டணி அப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இந்த கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம அந்த கூட்டத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் அப்படி தான். இங்கே இது எல்லாவற்றுக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை ஆட்டி அவர் ஒரு பதில் சொல்கிறார், நம்ம ஒரு பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டோம். அதற்கு அவர் வந்து மறுப்பு கொடுத்துட்டார் அப்படிங்கிறதோட நம்ம கடந்து போகிறோம். அவ்வளோ. ஓகே, அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகத்தின் மூலமாக வந்து திருமாவளவனை விஜய் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதே மாதிரி வந்து மார்க்ஸ் போன்ற புத்தகத்தை வெளியிட்டு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இடதுசாரிகளை டார்கெட் பண்ணுவார் விஜய். முதல்ல வந்து திருமாவளவன் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் எங்களோட மாநாட்டில் சொன்னது தேர்தல் நிலைப்பாடு. நாங்கள் வந்து தனிச்சு நின்று வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கூட யாராவது வந்து அரவணைச்சு போவோங்கிறதா நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு என்பது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விசிகை நோக்கி வீசப்பட்டது அல்ல. ஆனால் திருமாவளவன் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் இருப்போம்னு கேட்குறனால இயல்பாகவே நம்மை நோக்கி அந்த கேள்வி எழுகிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து நீங்கள் மறுபடியும் அவரோட மனசாட்சி இங்கே இருக்குன்னு சொன்னதுக்கு மனசாட்சி வேறு, கூட்டணி வேறு, ரெண்டும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விசிகோட சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை வேறு எந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களோ இன்றைக்கே நம்ம இந்த கூட்டணி உடச்சிட்டு போவோம், ஆமாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நமக்கு திமுக நிச்சயமாக வீழும், நம்ம வந்து உடனே உடச்சிக்கிட்டு நம்ம அங்கே போவோன்னா வரமாட்டாங்க. 1 வருடம் இருக்கிறது, இன்னும் தேர்தல் 1.5 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. அப்போது அந்த காட்சிகள் மாறும்போது தான் அவங்க வருவாங்க. அரசியல் சூழல் மாறலாம் இல்லையான்னு எங்கள் தலைவர் கேட்டதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த அரசியல் சூழல் என்பது மெல்ல மெல்லத்தான் மாறும். அது மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளலாம், நாங்கள் உங்களை மரியாதையாக நடத்துவோம், உங்களை அரவணைத்து சொல்லுவோங்கிறதா எங்களுடைய பதில். அதனால் இன்றைக்கே இதை உடச்சிக்கிட்டு வேகமாக யாரும் வெளியேறுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம நாகப்பட்டினத்தில் சட்டமன்ற உறுப்பினரோட பெயர் போடாவிட்டாலும் அவர்கள் இன்று கவலைப்பட மாட்டார்கள். நம்ம கட்சி கொடியை ஏற்ற முடியலன்னு சொன்னாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. 20 அடி கொடிக்கு 40 அடி கொடி மாற்றணும்னா நீங்கள் போய் மதுரையில் இல்லை சென்னையில் போய் பர்மிஷன் வாங்கன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி அப்படியே கடந்து தான் போவாங்க. கடந்து போவது மட்டுமல்ல, உதயநிதியின் உதயவிழாவில் நம்ம எப்படி சண்டை போட்டு உள்ளே போகிறதுன்னு அவங்க முனைப்போடு தான் இருப்பாங்க. 1 வருடம் கழித்தால் இதெல்லாம் மாறும். ஓகே, ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, அது ஒருக்குள்ள அதை மாறுது. தேர்தல் ஒட்டி தான் 1 வருடம் சொல்கிறது, தேர்தலை ஒட்டி தான் அதெல்லாம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும் நான் சொல்கிறேன். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா பேசின பேச்சுங்கிறது ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு பேச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அந்த பேச்சு வந்து விஜய் பக்கத்தில் வச்சுட்டு பேசினார். விஜயிலும் அந்த விஷயம்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தாரெலாம் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த விஷயத்துக்காக தான் ஆதவர்ஜுனா வந்து தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற கட்சி சார்ந்து நடவடிக்கையால் தண்டிக்கப்பட்டிருக்காருங்க பார்க்குறோம். விஜய் அது குறித்து என்ன அதுவான கருத்தை தெரிவிக்க போகிறாரு, என்ன இன்னும் அதை ஒரிஜினலே கருத்து தெரிவிச்சாரான்னு எனக்கு தெரியல. நீங்கள் விஜய் என்ன கருத்து தெரிவிக்க அவர் ரொம்ப விஜய் வந்து ரொம்ப ரசிச்சு இல்லைங்க. நம்பர் 1, அதாவது இதே விஷயத்தானே மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசினார். இங்கே வந்து குடும்ப ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த பேசினார். அவர் இது மன்னர் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த பேசினார். நீங்கள் வந்து அது உண்மையா பொய்யாங்கிறதா நீங்கள் ஆதவர்ஜுனர் இல்லை வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதை தாண்டி இந்த கருத்து உண்மையா இல்லையாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், மன்னராட்சி தான் நடக்குது. பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் உதயநிதி அவர்களால் நீங்கள் படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினர், படிப்படியாக கூட இல்லை வேகமாக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அடுத்த துணை முதலமைச்சருங்கிற ஒரு எலிவேஷனுக்கு போக முடியுது அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு ஒரு வேலையான கருத்து இருக்கான இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வேங்கவேல் பிரச்சனையோ இன்றைக்கி வந்து தலித்திலிருந்து வர்றவங்களுக்கு, பட்டியலினத்திலிருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் அமைச்சரவையில் பங்கு சரியாக கொடுக்குறாங்களா, அது கேஸ்ட் பேஸ் சென்சஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் இல்லைங்கிறதா அந்த பார்வை.
அதை நாங்களும் முன்வைக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் அந்த கருத்துக்களுக்கு எங்களுக்கு முழுமையாக ஏற்பு இருக்கிறது. இன்னைக்கு அந்த கட்சியோடு நீக்கியிருக்காங்கன்னா அது கட்சி அவங்களோட நடவடிக்கை. அதுக்குள்ளே நம்ம அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப மூக்கு நுழைக்க கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய பார்வை. நீங்கள் அவர் வந்து திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவருக்கு மறுபடியும் என்ன ஒரு கூட்டணி அழுத்தம் ஒன்று இருக்கிறது. நீ கூட்டணிக்குள்ள நீங்க கண்டினியூ பண்ணணும்னா நீங்க ஆதவர்ஜுன் அவர்களை வந்து கட்சியோட நீக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து இருக்கிறது. அந்த அழுத்தத்துக்கு ஏற்றாற்போல் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இதுல வந்து நாங்க கருத்து சொல்றது என்ன, தமிழக வெட்டுக்களுக்கும் கருத்து சொல்றது என்ன இருக்கு. அவங்க நிகழ்ச்சியை நடத்தினாங்க, அவருடைய கருத்துக்கள் என்னவென்று தெரிவித்தார், அதற்கு அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அவ்வளவுதான். திமுக நீங்கள் டார்கெட் பண்ணி பேசும்பொழுது வந்து ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. அந்த மாதிரி வந்து அதை ஒரு பிறப்பின் அடிப்படையில் வந்து பதவியை சுவைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க. இன்றைக்கி வந்து பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சினிமாவிலும் சரி அரசியலும் சரி வந்து அந்த நிப்போட்டிசம் சொல்கிற மாதிரி, அதாவது அப்பா வந்து தன்னோட மகனுக்கு வாய்ப்புகளை வழங்குறது, தன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கான அந்த வாய்ப்பில் அங்கே இருக்கிற இதை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த பரவலாக நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சினிமாவிலையும் விஜய் வந்து அது தன்னோட குடும்பத்திலும் அவர் அதை தான் பின்பற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் அரசியலை மட்டும் அந்த விஷயத்தை திமுக செய்துன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் அவர் கோவப்படுறாரு. ஏன் வந்து சினிமாவில் அதே விஷயம் செய்கிறதுனால அங்கே இன்னொருத்தருக்கான வாய்ப்பு பாதிக்கப்படுது இல்லை, அவர் அதை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறார்? இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைவருடைய 69 படங்களையுமே அவங்க அப்பா எஸ்ஐசி தான் டைரக்ட் பண்ணார். அவரே வந்து ஒவ்வொரு படத்துலையா 1 கோடி 2 கோடின்னு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு 250 கோடி 300 கோடி வரைக்கும் அவரே சம்பளம் கொடுக்குறாரு. அவரே வந்து உச்சபட்ச ஸ்டார் ஆக்கிட்டாரு. அப்படின்னா அவங்களோட அப்பாவுடைய நிச்சயமாக அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சில படங்களுக்கு அவரை வந்து நிலைநிறுத்தல எந்த நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கிறது, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் 32 வருஷமாக உழைத்து அந்த இடத்துக்கு வர்றாரு. இவர் கடினமாக உழைத்தான் வர்றாரு. நீங்கள் இதை எப்படி முதல்ல உதயநிதியோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. உதயநிதி அங்கே அதான் விளக்கம் கொடுத்தாரு, கட்சி எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கலாம், ஆனால் மக்கள் தான் நான் இங்கே இருக்கணுமா இல்லையா. நான் ஏற்கனவே 2-3 விவாதங்களை நான் சொன்னேன். இப்போ நீங்க போய் சேப்பாக்கில் நின்னாலும், நான் போய் 2024 சேப்பாக்கில் நின்றதால உதயசூரியன் சொன்னதுனால நம்மளும் ஜெயிச்சிருப்போம். ஆனால் நம்ம 2 பேரும் அமைச்சர் ஆகிருப்போமா, இல்லை நம்ம துணை முதலமைச்சர் ஆகும்னா ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம பிறந்த குடும்பம் வேற, அவர் பிறந்த குடும்பம் கலைஞரின் குடும்பம், அவ்வளோதான் சிம்பிள். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குதா? இல்லை. நீங்க அவரோட அமைச்சரை பொசிஷன்ல எங்க இருந்து வராரு, கடைசியில வந்து டக்குன்னு 3வது இடத்துக்கு வராரு. இல்லை, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது உண்மையில வந்து அந்த இடத்துல ஒரு ஜனநாயக விதிமுறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்போ அதை கேள்வி கேட்கறவங்க அவங்க எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது. உழைத்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க. உழைத்து இன்று முன்னேறி ஒரு இடத்திற்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற இடத்துல வந்து கேள்வி கேட்கறாங்க. உழைக்கிறதுங்கிறது எல்லாரும் உழைக்க தயாரா தான் இருக்காங்க. ஆனா அந்த உழைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குதுங்கிறத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சினிமா துறையில எல்லாருக்குமே ஹீரோ ஆகிற வாய்ப்பு கிடைச்சிடாது. ஒரு அப்பா வந்து வலிமையான ஒரு இயக்குனராக இருக்கனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. சப்போஸ் இவர் விஜய் ஒரு பெரிய உச்சக்கட்ட நடிகராக இருக்கார், அதனால இவரால் சினிமாவில் தன்னோட மகனை டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தர முடியுது. அவர் அந்த இடத்துக்கு வராரு. உழைக்கிறது எல்லாரும் தயாராக இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரும் பிரச்சனையா இல்லைங்க. அந்த வாய்ப்பை நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவோ பேரோட உச்சபட்ச ஸ்டாரோட பசங்கள்லாம் வந்தாங்க. நீங்க சிவாஜியோட பேரன் வந்தார், ரவிச்சந்திரனோட பையன் வந்தார், இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கார்த்திகோட பையன் இருக்காரு, பிரபுவோட பையன் இருக்காரு. எல்லாருமே உச்சபட்ச ஸ்டார்ஸ் ஆயிட்டாங்களா? நான் யாரையும் குறைச்சல மதிப்பிடல. நீங்க எல்லாருமே உழைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. எல்லோரும் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு மேலே ஏறி உச்சபட்ச ஸ்டார் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவர் எப்படி ஸ்டார் ஆகுறாரு? அந்த ஒரு இது இந்த வாதத்தை நீங்க வச்சு நம்ம திமுக என்ன சொல்லுவோம்னா, அழகிரிக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கலைஞர் கொடுத்தாரு, அவர் அதை பயன்படுத்திக்கல. அது மட்டும் அழகிரிக்கு பயன்படுத்தலையா இல்ல அழகிரியை ஓரம் கட்டினாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அழகிரிக்கு தென்மண்டல செயலாளர்னு சொல்லிலாம் ஒரு திருமங்கல ஃபார்முலாலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எவ்வளவு ஜனநாயகபூர்வமா கட்சி வச்சிருந்தார்கள், எவ்வளவு பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. அதுக்கு பிறகு அவரை ஓரம் கட்டினது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இன்னொரு நீங்க அதாவதுங்க மறுபடியும் நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கூட அவங்க அப்பா ஸ்டாலின் மாதிரி மாணவர் அணி, இளைஞர் அணி, அதற்கு பிறகு வந்து துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர்னு வந்திருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பேர் ஓகேங்க. ஒரு 32 வருஷம் அவர் கொஞ்சம் கூட குறைய ஒர்க் பண்ணியிருக்காருங்க, ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துருக்காருங்க. உதயநிதி என்பவர் யார்? அவருக்கு எனக்கு 7ஆம் அறிவு படத்தில் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வசனம் வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்னா அவருக்கு எனக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது. நீங்கள் ஆனால் கொள்கை குன்றுன்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு ஒரு அமைச்சர். உதயநிதி சமூக நீதியே தெரியாது. கலைஞர் வீட்டில் நீங்கள் அடுத்து அமைச்சராக போகிறாரா முதலமைச்சராக போகிறாங்களா வேறு விஷயம். ஆனால் சமூக நீதினா என்ன தெரியாத ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து அழகாக வந்து உட்கார வைக்கிறீங்க. முதல்ல சினிமாவில் போய் நடிப்பா, அப்போ தான் இப்போ முகம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி சொல்கிறீங்க. அதற்கு பிறகு அவர் வந்த உடனே என் குடும்பத்தில் எங்க எவ்வளோ சீரியஸ் என் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் போய் வருவேனான்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் அவர் வருகிறார். சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினரான ஒரே ஒரு இடத்துல அமைச்சர் பொறுப்பு, அமைச்சரான ஒரே ஒரு இடத்துல துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற இந்த எலிவேஷனை நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற உண்மையிலே உழைத்து கொண்டிருக்கிற உடன்பிறப்பை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொல்கிறது உடன்பிறப்பு உண்மையான தொண்டர். இந்த அமைச்சரால் இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க, கொத்தரிமை மோடுக்கு போயிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த டிஃபரன்ஸுங்கிறது இவர் கடுமையாக உழைத்து படியேறி வந்தார் என்றால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்க, உழைச்சி வந்திருக்காருங்க, நானே சொல்லி பேசுகிறேன், நெப்போட்டிசம்லாம் இல்லைங்க, உழைத்திருக்கிறேன். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் குறித்து என்ன கேளுங்க, வாரிசு அரசு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் உழைத்து தான் வந்தார். சின்ன வயசு வந்து உழைக்கிறார், அப்போ கூட உழைக்கிறாரு. அப்போ கூட எதிர்குறல்கள் இருந்தது. வீரபாண்டி ஆரம்பம் போன்றவர்கள் என்ன கேட்டாங்க?
அவர் வந்து வாரிசுகளுக்கு பதவி கிடையாது, சீட் கொடுக்க மாட்டேன்னாரு. அப்ப நீங்க ஸ்டாலின் அவங்க நிக்கலான்னு கேட்டார். அந்த எதிர்ப்புகள் கூட இன்னைக்கு அந்த கட்சியில இல்ல. என்ன ஜனநாயகம் இருக்கு அந்த கட்சியில? ஸோ அப்போ ஒரு உதாரணம் இப்படி வச்சுக்கலாமா? அப்போ வந்து உதயநிதிக்கான இந்த இம்பார்ட்டன்ஸை இப்போ கொடுக்காம ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கொடுத்துருந்தா விஜய் அதை ஏற்றுப்பாரா? வேலை செஞ்சிருந்தா வேலை செய்யணும். 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னா நிச்சயம் வேலை இருக்கு. பொறுமையா வேலை இருந்து வளர்ந்து கொடுத்தா ஏற்றுப்பாரு. ஆமாங்க, ஏத்துக்கலாம். இதுதான் விஜய்க்கு அரசியல் நோக்கமான்னு கேட்குறேன். எதுதான் இப்போ திமுகக்குள்ள இப்படி ஒருத்தர் தான் வந்து ஒருத்தர் முதல்வராக வரணும் அப்படிங்கிறதா விஜய் அரசியல் நோக்கமா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்க என்ன அவர் எதிர்க்கிறக்க அரசியல் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் அவர் அங்கதானே பாக்குறாரு. யாரு சொல்றாங்க? அதாவது ஒரு நெரேட்டிவ தொடர்ச்சியா வந்து எங்க தலைவர் அகைன்ஸ்ட் உதய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ தொடர்ச்சியா கட்டமைச்சிட்டே இருக்காங்க. இல்ல, ஏன் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து 2026 முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நெரேட்டிவ் ஓகே. அவர் எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்ச மாதிரியும் அவருக்கு எதிராக நீங்க விஜய் இந்த நேரத்தில் அரசு ஆரம்பிக்கிற சப்போஸ் ஒரு 3 ஆண்டுகள் முன்பு ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு விஜய் வந்து எம்எல்ஏ தான் இருந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு பெரிய டாக்கா இருந்திருக்காரு. பட் இப்போ அவர் ஆரம்பிக்கிறதுனால அதனால அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து இத்தனை படங்கள் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த நேரத்தில் வர வேண்டும்னு அவருக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்றது என்ன, நீங்க வந்து ரொம்ப ரிட்டையர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாம சரியான ஏஜ்ல நீங்க பீக்ல கேரியரை விட்டுட்டு வர்றீங்க, சரியான வயது இது, உங்களுக்கு சரியான வயதுன்னு சொல்றாங்க. உழைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படி சொல்லி அதுதான் அதை அவர் தான் டிசைட் பண்ணணுமே தவிர நீங்க 2021 ஆரம்பிக்கல இல்ல ஏன் 2031 ஆரம்பிக்கல நம்ம கேள்வி வைக்க முடியாது. அது அவருடைய முடிவு. அவருக்கு நீண்ட காலமாக பார்க்கிறார், அரசியலை பார்க்கிறார், புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, நம்ம இந்த தருணத்தில் வருவது சரியாக இருக்கும்னு அவர் முடிவு செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நம்ம இன்னும் சொல்லப்போனா இவர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு தெரியாது ஒரு துணை முதலமைச்சர் இவ்வளவு வேகமா ஆக்குவாங்க. மேபி அடுத்த டேர்ம்ல கூட ஆக்கிருக்கலாம். ஸ்டாலின் என்ன சொன்னார், இன்னும் காலம் கனியவில்லைன்னு சொன்னார். காலம் கண்ணு சொல்லி 2வது வாரத்தில் துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்ப எங்க இருந்து அந்த பிரஷர் வருது? வீட்டுக்குள்ள இருந்து வருதா, இல்ல வந்து இது குடும்ப அரசியலுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற இடத்துல இருந்து வருதா அப்படிங்கிறதா கேள்வி. அதனால இது இவரை எதிர்த்து துவக்கப்பட்ட கட்சி அல்ல. தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக மக்களின் உரிமைகளுக்காக துவக்கப்பட்ட கட்சி. இன்று அரசியல் எதிரியாக மக்கள் விரோதம் செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இது இருக்கும். அம்பேத்கர் போன்ற முக்கியமான சில தலைவர்களை அரசியல் ரீதியாக வந்து ஒரு தங்களோட தனிப்பட்ட அரசியலுக்காக அது போன்ற தலைவர்களையும் அவங்க சார்ந்த அரசியலையும் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயம் முன்வைக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த அந்த புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கட்டுரைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அது எந்த ஒரு கட்டுரையை பற்றி என்ன ஒரு கருத்து சொன்னாங்க நாங்கள் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அதை தாண்டி வந்து வேறு தனிப்பட்ட அஜெண்டா, ஆதவ அர்ஜுனோட தனிப்பட்ட அஜெண்டா, விஜயோட தனிப்பட்ட அஜெண்டா, அதுக்காக அந்த அம்பேத்கர்ன்ற அந்த மேடை பயன்படுத்தப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒன்று, எங்கள் தலைவர் பேசும்பொழுது அம்பேத்கரோட பிறந்த நாளை ஜனநாயக நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். 2வது, அந்த புத்தகத்தில் இருக்கிற அம்பேத்கரோட சுயசரிதை குறித்து பேசும்பொழுது என்னை பாதித்த விஷயங்கள் சொல்லிட்டு 2 விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசுகிறார் மேடையில். வந்து இந்த விஷயங்கள் நான் அந்த புத்தகத்தை படித்தேன், இந்த கட்டுரையில் ஸ்பெசிஃபிக்காக நான் பாதிச்சது. அப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருபவர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு அதற்கு பிறகுதான் வருகிறார். நீங்கள் அதே நேரத்தில் இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸையும் பேசணும், அதே நேரத்தில் இன்று களத்தில் இருக்கின்ற விஷயங்களும் எடுத்து பேசணுங்கிறது தான் மாணவர் சின்னதுரை மேடைக்கு அழைக்கப்படுகிறார். நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் வித்யா போன்றவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பு செய்கிறார். நான் கூட இருக்கேங்கிறத அவர் அங்கீகரிக்கிறார். அதற்கு பிறகு தான் இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸான வேங்கை வயல் குறித்தோ மற்ற தேர்தல் ஆணையம் குறித்தோ பேசுகிறார். சமூக நீதி, அம்பேத்கரின் பக்கம் நின்று சமூக நீதிக்கு என்ன பேசணும் அதை பேசுகிறார். நீங்கள் மொத்தமாக அவர் பேசுதே 12 நிமிஷம் தான். இந்த 12 நிமிடத்தில் புத்தகம் குறித்து எவ்வளோ நேரம் பேசணும், இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் குறித்து என்ன பேசணும் அப்படிங்கிற சரியான திட்டமிடுதல் தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அவர் பேசியது ஒரு மாநாடு மாதிரி ஒரு மணி நேரம் பேசினாருங்க. அதில் வந்து புத்தகத்தை குறித்து ஒரு 2 நிமிஷம் தான் பேசினார்னா உங்கள் கேள்வி நியாயமானது. இது எல்லாவற்றையும் பேச வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் எவ்வளவு பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும்ங்கிறது அவர் தெளிவான ஒரு சிந்தனையோட தான் இருந்தார். சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியலில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களோட பிரச்சனை தமிழ்நாட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் வருத்தப்படுறாரு. அது சார்ந்த விஷயங்களை வந்து அவர் கோடிட்டு காட்டுறதுங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரச்சனை சார்ந்து அவர் ஒரு படம் கூட இது வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். சமூக நீதி பற்றி பேசுகிற சமூக நீதி சார்ந்த அவர் ஒரு படம் பண்ணதை பார்க்க முடியல. 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை நடக்கும்போது அந்த பகுதிக்கு அவர் போய் அட்ரஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கூட இல்லை. வெங்க வெயிலுங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வச்சுக்கிட்டு பலரும் அந்த அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்க. இவரும் அந்த அரசியலை கையில் எடுத்துக்கிட்டாரா? ஏன்னா அந்த பகுதிக்கு அவரும் போய் பார்த்ததில்ல. அது சார்ந்து எதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஏதாவது கடந்த காலத்தில் செஞ்சார்ன்ற மாதிரி எதுவுமே நம்ம எங்கேயும் நாளிதழில் செய்தியை படிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதை எடுக்கிறாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, ஒன்று, நீங்கள் வந்து அந்த திரைப்படங்கள்லேருந்து என்றைக்குமே நாம் இது முன்னாடி பல கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இது வந்து இந்த சமூகத்தை பாதிக்க மாதிரி எடுத்திருக்கு. இந்த இது நீங்கள் அவர் விவசாயிகளுக்கு அவர் படம் நடித்தார் அப்படிங்கிறனால விவசாய தோழன், இல்லை விவசாயிகள் கார்பரேட்டுக்கு அவர் படம் நடிச்சானா கார்பரேட் தோழன், அந்த இதுக்கே நான் போகிறோம். அதெல்லாம் இயக்குனருடைய சிந்தனை. இவர் பேசுகின்ற விஷயங்கள் ஆடியோ லான்ச்லேயும் மற்ற விஷயங்களே பேசியிருந்தால் அதுதான் சரியான ஒரு பார்வைன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டுமல்ல, நீங்கள் வந்து அவர் இந்த காலம் முழுக்க எல்லா மக்களுக்குமான தலைவராகத்தான் இருந்திருக்கிறார். அவர் நடிகராக இருக்கும்போதும் சரி, தலைவராக இருக்கும்போதும் சரி, நான் பொதுவான ஒரு ரிலிஜியஸ் நியூட்ரலாக ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் அவர் எல்லா இடத்துலையுமே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கார்.
நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கான என்னை வந்து இந்த சமூகத்தோட அடையாளப்படுத்துங்க, இந்த மதத்தோட அடையாளப்படுத்துங்கன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. நீங்கள் தோழர் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த கட்சியில் இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் பாருங்கள், பல பேர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க, பல பேர். அந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி நீங்கள் பின்பற்ற மாதிரி எங்கேயும், ஏன்னா உங்களோட விஷயங்கள் எதுவுமே டிரான்ஸ்பரன்ஸாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து ஒரு பணிபுரிந்த ஒரு ஆஃபீஸுக்குள்ளே எல்லாமே எங்களுடைய இப்போ 5 நிர்வாகிகள் அந்த மேடையில் இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தலைமை நிலை செயலாளர் ராஜசேகரன் அவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தான் அது தெரியுது, இல்லாட்டி நம்ம தெரியும். நீங்கள் மேபி நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பரவலாக விவாதிக்கப்பட்டது. ஏன்னா பார்க்குறப்ப இவர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எதில் போய் பார்க்குறதுன்னு கேட்குறப்ப, அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி பின்பற்றாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறத நாங்கள் எதன் மூலமாக தெரியும்? நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் இந்த இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நீங்கள் மற்ற மாவட்ட தோழர்கள்லாம் அறிவிக்கப்படும் பொழுது அவங்க நிச்சயமாக சில இது ஊடகங்கள் எழுதலாம், சமூக ஊடகங்கள் எழுதலாம், எவ்வளோ வந்து இங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எழுதலாம். பல பேர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு என்ன சமூக நீதியின் பால் நின்று என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர் அந்த பல உதவிகளை செய்வதும் வந்து அவர்கள் தான் செய்கிறார்கள். அவர்கள் மூலியமாகத்தான் பல உதவி கிடைக்கிறதுனால நாங்கள் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சமூகத்துக்கு நீங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுமே இந்த கட்சியில் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் உண்மையிலே சொல்கிற மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாராருக்கு என்ன பங்கீடு கொடுக்கணுமோ, ஜாதி ரீதியான பங்கீடு கொடுக்கணுமோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். சார், பல்வேறு கேள்விகளும் ஆழமாக உங்களை கருத்தில் வழங்குறீங்க. விஜயினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு போதாக்குறையாக இருக்குது, ஒரு பற்றாக்குறையான அரசியல் அவர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார், மக்களுக்கு வழங்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் சார்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் வந்து இன்னும் மர்மமாகவும் மக்களுக்கு புரியாத விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா களம் வந்து ரொம்ப ஒரு வேக்கண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி வந்து பெரிய ஆக்டிவான ஒரு எதிர்க்கட்சி இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத மாதிரியான விஷயம் தற்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போன்ற சூழலில் விஜயனுடைய அரசியல்ங்கிறது உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த போதாக்குறையும் பற்றாக்குறையும் விஜய் பூர்த்தி செய்வாருங்கிறத பொறுத்து வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் சாரோட அரசியல் எதை நோக்கி. இல்லைங்க, நீங்கள் தான் சொல்கிறாங்க களத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எவ்வளோ வாட்டி திரும்ப போதாக்குறை பற்றாக்குறை என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் நாங்கள் இந்த களத்தில் தான் நாங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்னன்னா நீங்கள் நிகழ்ச்சியை முடிக்கும் போது புதிய கேள்வியை ஆரம்பிச்சுட்டு என்னமோ நான் பதில் சொல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குறீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம அதுதான் பேசணும், மறுபடியும் போதாக்குறையா பற்றாக்குறையா இருக்கிறத நீங்கள் முடிக்கும் பொழுது நாங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது. நான் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்கிறேன். மதுரையில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் வரப்போறான்னு இல்லை நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே எங்களுடைய தலைவர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த கட்சியிலும் அது சாத்தியம் இல்லை. இந்த கட்சியில் ஸ்டாலின் மட்டும்தான், இந்த கட்சியில் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான், அந்த கட்சியில் சீமான் மட்டும்தான் சொன்னீங்கன்னா யாராலையும் நீங்கள் செயல்பட முடியாது. உங்களுக்கு தெரிந்த முகமாக ஒரே ஒரு முகம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்து எல்லாமே செய்யணும்பா, டாப் டு பாட்டம் அவர் தான் இப்போ எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு என்றுமே நடக்காது. நீங்கள் உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரென்று எனக்கு தெரியும், எங்கள் தோழர்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே களத்தில் தான் நின்று வேலை செய்திருக்காங்க, மக்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவர் வந்து வரல இன்னும் அப்படிங்க சில இடங்களில் வரவில்லை. தேவைப்பட்ட நேரத்தில் அறிக்கைகளை கொடுத்துட்ருக்கார், தேவைப்பட்ட நேரத்தில் களத்துக்கு வந்துகிட்டு இருக்கார், முழு நேரமாக அரசியலுக்கு வரப்போகிறன்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் அவர் செய்யலை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை நீங்கள் கடைசியான ஒரு முடிவில் இப்படி சொல்கிறது சரியில்லை. இல்லை, நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசும்பொழுது வந்து விஜய் எப்போ வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார், பல கேள்விகள் இருக்குன்னு சொல்லும்போது வருவார்னு சொன்னீங்க. பட் இது வரையும் வரலங்கிறலாம் திரும்ப நான் அந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். நான் கேட்ட இவ்வளோ கேள்வி நியாயம் இருக்கா இல்லைங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது விஜயின் மீது அவர் இன்னும் வரல, அவர் நிச்சயமாக நேற்றைக்கு வந்து அந்த அம்பேத்கர் சார்ந்த ஒரு ஈவெண்ட் அது எப்போ நடந்துச்சு, அக்டோபர் 27க்கு பிறகு நடக்குது. அதுக்கடையில் என்ன நடந்துச்சு, அவர் எந்த பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, என்ன இதுக்கடையில் மக்கள் விவசாயிகளுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு நீங்க வந்து விருந்தளித்தது அங்கேதான் சார். பனையூருங்கிறது அது என்ன சார், ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார். பனையூருங்கிறது தலைமை அலுவலகம் அதுதான் சார். அது ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பனையூரில் நீங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டவரெல்லாம் கூப்பிட்டாங்க ஒரு அரங்கத்தில். அவர் என்ன வந்து ஒரு ஸ்டாராக மெயின்டைன், அவர் வேல்யூ இன்னும் அவளை தக்க வச்சுக்கிறாரு மாதிரி தான் இல்லைங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து நிற்கிறது, மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நிவாரண உதவிகள் கொடுத்ததோ அல்லது சாப்பாடு போட்டதோ மக்களுக்கு தானே செஞ்சாங்க. நீங்க என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த நிவாரண உதவிகளை பெற்ற மக்களுக்கு இந்த கேள்விகள் எதுவும் இல்லை. மக்கள் கையிற நிலையில் இருக்காங்க சார். அவங்க யாரோ ஒருத்தர் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. மக்களை கொச்சப்படுத்துங்க நான் சொல்லுவேன். நிச்சயமா இல்ல நீ மக்களை இல்ல விழுப்புர பகுதி மக்கள்ல தமிழக அரசு கொடுத்த நிவாரண நிதி வேண்டாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு பிரச்சனை 2000 இல்லைங்க, எங்களுக்கு நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த பாதிப்புல நாங்க மீண்டு வர 3 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நேரத்துல கொடுக்குற நிதி பத்தல, சென்னைக்கு ஒரு மாதிரி நிதி கொடுக்குறீங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட 6000 கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா தென் மாவட்டங்கள் அதுவே பத்தாதான் நான் சொல்றேன். எப்படி பத்துங்க? அதுதான் நீங்க லட்சக்கணக்கான உடைமைகள் போயிட பிறகு அதான் சொல்றேன், சென்னையில தானே நடந்துச்சு. அதான் சொல்றேன், மக்கள் கையிற நிலையில் இருக்காங்க. அதனால யாரோ ஒருத்தர் கொடுத்தா போதும் நிலையில மக்கள் இருக்காங்க சொல்றேன். நீங்க நிவாரண உதவிகள் நேரில் சென்ற உதவி இல்லை, நேரில் தான் உதவினார்.
அந்த இடம் என்பது பனையூர் அலுவலகமாக இருந்தது. மறுபடியும் நீங்கள் நேரில் பார்க்கலன்னு சொல்லாதீங்க. அந்த விவசாயிகளை நாங்கள் மரியாதை செலுத்துகிற விதமாக விக்கிரவாண்டியிலேருந்து அவர்கள் பேருந்துகளில் அழைக்கப்பட்டு வந்து அவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தான் அனுப்பினார். அது ஒரு பொது நிகழ்ச்சி தான். எங்களோட அலுவலகம் பனையூரில் இருக்குது. நீங்கள் அதுதான் பனையூரில் நீங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வடபழனியிலையோ இல்லை சாலை கிராமத்திலையோ அப்புறம் மாற்றிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய அலுவலகத்தில் தான் அவர்களை அந்த ஒரு பெரிய கூட்டம் வரும்போது அங்கே தான் வச்சு பண்ண முடியும். நீங்கள் தினம் பனையூரில் எங்களோட பொதுச்செயலாளர் தலைமையில் நிகழ்ச்சிகள் போய்கொண்டு தான் இருக்கின்றன. நிறைய பேர் வந்து இணைகிற விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு, மாவட்ட கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. ஊடகங்களில் வந்துட்டு தான் இருக்கு எல்லா செய்திகளும். அதனால் நீங்கள் வந்து எல்லா இடங்களிலும் இவரே இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் இருக்க முடியாது. அவர் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதில் நிச்சயமாக இருப்பார். அடிப்படையில் வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், முதல்வர் வேட்பாளர் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர் களத்துக்கு எங்கே வந்தார் அப்படின்னா திரும்ப கேள்வி அவரை நோக்கி தான் வரும். உங்கள் கட்சியில் பல மட்ட தலைவர்கள் இருக்கலாம், இறுதியான ரிசல்ட் வந்து எல்லா கட்சியிலும் சரி. அதிமுக ஒரு தப்பு நடந்தால் எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள், திமுக ஒரு தப்பு நடந்தால் ஒத்துக்கிறேன். ஆமாம், அவர் நோக்கி தான் கைகள் நீளும். அப்படி இருக்குமா அந்த விஜய்க்கும் பொருந்தும். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் யதார்த்தத்தோட அணுகிறது பழகுங்க. இல்லாட்டி மற்ற கட்சிகள் வந்து அவங்க தலைவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரியான விஷயத்தை தமிழக கட்சிகளும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா அப்போ இந்த கட்சிக்கும் ஒரு புதிய மாற்றம் இல்லைப்பா, வழக்கமான கட்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரி மக்களை அதை பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிராண்டுக்கு விஜய் ஈல்டாகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். அதை நோக்கி அவர் நகராரா, சரி பண்ணிட்டு விஷயம் நகராரா அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதோட விஷயம் தான் அந்த நேர்காணலையும் முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி.